முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கணும் எங்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறியது வதந்தி. சி.வி. சண்முகம் உள்ளிட்டோருக்கு கண்டன பதிவா? ஆளும் அரசான தாவேகா கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசிய நிலையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் தேர்தல் கூட்டணியில் ஈடுபட்டு விஜயை வரவிடாமல் செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் ஈடுபட்டதாக பல தரவுகள் வெளியாகி வந்த நிலையில் இதுகுறித்து அதிமுக தலைமை கழகம் தனது அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி என்கிற வதந்திகளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதை தான் திட்டமாக தீட்டிக் கொண்டிருந்தீர்களா என்ற வகையிலும், அது சரி, அதான் ஆளுங்கட்சிக்கு வாலாட்ட தொடங்கிவிட்டீர்களே என்ற வகையிலும் கடுமையான கண்டன பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கழகம் யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று சொல்ல நீங்கள் யார் என்றும் அதில் கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. முக்கியமாக எடப்பாடியார் போட்ட பிச்சையில் வெற்றி பெற்றவர்கள் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகளில் வரிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதிமுகவில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல எம்எல்ஏக்கள் இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறார்கள் என பேசப்பட்டு வந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாகவும் சி.வி. சண்முகம் தரப்பினர் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக தலைமை கழகத்தின் இந்த வரிகள் அந்த கட்சியின் உட்கட்சி பூசலை பகிரங்கப்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் சென்னை சமில்தாஸ் ஏவியேஷன் காலேஜ், கிராண்ட் ராயல் டூர்ஸ், நேச்சுரல்ஸ், கஸ்டமர் ஃபர்ஸ்ட்.